வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு புது விதமான போண்டா பார்க்க போகிறோங்க. இது வந்து இந்த மரவள்ளி கிழங்கு இருக்கும்ல, அந்த கிழங்கை யூஸ் பண்ணி எப்படி போண்டா பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இது தேவையான பொருட்கள் என்னென்னா, கிழங்கு 1/2 கிலோ போல் எடுத்துருக்கேங்க. இது வீட்டில் விளைஞ்ச கிழங்கு தான். இது நல்லா கழுவிட்டு மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு கழுவிட்டு தோலை பட்டையை எடுத்துட்டு நல்லா திருவி வச்சுருக்கேங்க. திருவி வச்சுன்னா மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாக இருக்குன்றதுனால நான் திருவி வச்சுருக்கேங்க. இது கூடவே ஒரு 2 அழாக்கு போல் உளுந்தை நான் ஊற வச்சுருக்கேங்க. உளுந்து ஊற வச்சுட்டு ஒரு அழாக்கு போல் பாதி அழாக்கு வந்து அரிசியும் பச்சரிசியும், பாதி அழாக்கு வந்து கடலப்பருப்பும் ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்சுட்டு கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் போல் ஊற வச்சுருக்கேங்க. இது நல்லா ஒரு 4 மணி நேரம் போல் ஊறி இருக்குது. இப்போ எடுத்து இதை அரைச்சிடுவோம். மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாய் நம்ம எடுத்து ஊற வச்சுருக்க காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, உப்பு போட்டுக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து அரிசியை போட்டு நல்லா கோர்ஸாக வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பையும் இதில் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் குறன்னு இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் நைஸாக தான் போட்டிருக்கேன். ஸோ இதை அரைச்சிக்கிட்டு நம்ம வந்து பவுலில் மாற்றிடுவோம். பவுலில் மாற்றிட்டு இப்போ உளுந்து மாவையும் இதில் போட்டு இது உளுந்துக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி அரைக்கலைங்க. கிழங்கை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கிலோ போல் கிழங்கை வந்து துருவி வச்சுருக்கேன். அந்த துருவின கிழங்கை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தோட சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா கிழங்கு போடும்போது இன்னும் நீர்த்த மாதிரி ஆகிடும். நம்ம வடை தட்ட முடியாது. அதனால் நீங்கள் கிழங்கையே போட்டு அரைச்சிக்கலாங்க. உளுந்தையும் அரைச்சிட்டு இதையும் அதில் போட்டுட்டு நல்லா பெசரி வச்சிடலாங்க. பெசரி வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் அடுத்து என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சாப் பண்ணுன்ற பார்த்துருவோம். ஒரு 2 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சமாக, பச்சை மிளகாய், இஞ்சியை வந்து நசுக்கி போட்டிருக்கேங்க. உரலில் போட்டு நசுக்கி போட்டிருக்கேன். போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆல்ரெடி நம்ம மிக்சியில் அரைக்கும் போதே போட்டிருக்கோம். ஒரு வேளை இன்கேஸ் பத்தலைன்னா நீங்கள் இப்போவும் சால்ட்டை போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த நீங்கள் ஃபஸ்ட் வந்து இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி அரைச்ச மாவை உளுந்து மாவை வந்து நல்லா ஒரு அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆகும்போது உங்களுக்கு வடை வந்து நல்லா சாஃப்டாக பல்ஜியாக நல்லா வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும், உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக நல்லா பீட் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்தால் விஸ்க்லேயே நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. நான் கையாலேயே பீட் பண்ணிவிட்டேன். பீட் பண்ணிவிட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் சொன்ன நறுக்கின இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா திரும்ப ஒரு வாட்டி பசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் போல் வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இப்போ போண்டா போட ஆரம்பிச்சிடலாமுங்க. அதுக்கு கடாயை வச்சு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக வந்தோடனே சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. பெருசாக போட்டிங்கன்னா உள்ள அந்த ஸ்டஃப் வந்து இந்த மாவு வந்து வேகாது சரியாக. அதனால் சின்ன சின்ன உருண்டையாகவே போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சிடுங்க. ஏன்னா போண்டா போடுறதால உள்ளது வேகாது. பட் வெளியே உள்ளது வந்து ரொம்ப செவந்து போயிடுங்க. கருகுன மாதிரி கூட ஆகிடும் சில நேரத்தில். நான் உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பிட்டு ரோல் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.